சார், என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 8 வருடத்திற்கு பிறகாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்று நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அம்மாவின் ஆட்சி 21லேயே அமைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எத்தனையோ முயற்சி எடுத்தார்கள். அன்றைக்கு அது நடக்காமல் போய்விட்டது. அவருடைய தொடர் முயற்சியின் காரணமாக மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு ஓரணியில் இணைந்திருக்கிறோம். உறுதியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவக மாடல் ஆட்சி, கஞ்சா மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியை என்டிஏ கூட்டணியின் சார்பாக உறுதியாக இந்த முறை நாங்கள் ஏற்படுத்துவோம். எடப்பாடி பழனிசாமி மீது பல விமர்சனங்களை முன்வைத்தார். இப்போ எப்படி அவர் அந்த கூட்டணிக்கு போனார்ன்ற கேள்வி எழுப்புறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர்கள் எழுப்பிய கேள்விகளெல்லாம் சரிதான். நாங்கள் பல விமர்சனங்களை வைத்தது உண்மைதான். எதையும் நான் மறுக்கல. அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு நலன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆட்சி. தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் 505ல் 404 நிறைவேற்று பச்சை பொய்யை சொல்கிறார்கள். அவங்க சொல்லுகிற அந்த செய்தி ஒளிபரப்புகிற ஊடகத்திலேயே சத்துவ ஊழியர்கள் தமிழ்நாடு முழுவதும் போராடுகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் நெத்தியில் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எழுதி கொண்டு போராடுகிறார்கள். அதுபோல் அனைத்து தரப்பு மக்களும் போராடுகின்ற அளவிற்கு இந்த மக்களை ஏமாற்றிவிட்டு போதாக்குறைக்கு மீண்டும் ஏமாற்றுவதற்காக 26 தேர்தலுக்கு இவர்கள் வாக்குறுதிகளை எல்லாம் இறுதி செய்வதற்காக குழுக்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. எத்தனை தைரியம்! காரணம், நாங்கள் பிரிந்திருப்பதனால தான். இன்னொன்று, விட்டு கொடுத்தவன் என்றைக்கும் கெட்டு போவதில்லை. என்னதான் சொன்னாலும் ஒரு பங்காளி சண்டை இது. இன்னும் சொல்ல போனால் டிடி தினகரன் என்கிற ஒரு தனி மனிதனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக அதை மனதில் வைத்திருப்பதா, அதை தொடர்ந்து கொண்டு செல்வதா, அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதா, தமிழ்நாட்டில் நலன் கருதி நாம் பிரிந்து கிடப்பதால், கூட்டணிக்கு செல்லாமல் இருப்பதால், அம்மாவின் ஆட்சியை வரவிடாமல் இன்றைக்கு எதிரிகள் குளிர் காய்வதை எப்படி விட முடியும் என்பதையெல்லாம் யோசித்துத்தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். எங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. இன்னொன்று சொல்ற, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்பார்கள். அதுபோல நாம் நல்லவர்களாகவே இருப்போம். நமக்கு இழைக்கப்பட்டதை எல்லாம் மறந்து விடுவோம். திறந்த மனதோடு அம்மாவின் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக நானும் எங்களது நிர்வாகிகளும் எங்களது தொண்டர்களும் எல்லாவற்றையும் பழசையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு புதிய தொடக்கத்திற்காக மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்கோம். அதனால் நீங்கள் அரைத்தமாகவே அரைத்து நீங்கள் அன்றைக்கு சொன்னீங்களே, இன்றைக்கு இப்படி சொன்னீங்க, எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மைதான். 8 ஆண்டுகள் நடந்தது என்ன, 2017 நடந்ததெல்லாம் உண்மைதான். அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற இந்த கட்சி, திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற இந்த கட்சி அடுத்த கட்டத்திற்கு வளர வேண்டும் என்கிற எண்ணத்தோடும், நாங்கள் பிரிந்து இருப்பதால், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் பிரிந்து இருப்பதால் இன்றைக்கு எதிரிகள் ஆட்சி இங்கே நடைபெறுகிறது. தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் போதை மருந்து புழக்கம், கொலை, கொள்ளை, மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார். நாங்கள் எந்த ஒரு மனதில் எந்த ஒரு கோபம், எந்தவித பயம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் திறந்த மனதோடு அம்மாவின் ஆட்சி அமைக்க வேண்டும், அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் என்கிற மனதோடு நாங்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணி அமைக்கிறோம். பாஜகவினோட அழுத்தம் தான் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு போக காரணம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன்.
இப்போ டிடி தினகரன் என்கிற ஒரு தனிநபரை வேணால் அழுத்தம் கொடுத்து ஒரு கூட்டணி கொண்டு வர முடியும். இத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க, இத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் தாண்டி எங்களது வாக்கு வங்கி இருக்குது. அவர்களை இந்த கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் டிடி தினகரனுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அது நடக்காது. அது வேறுவென்றே அவர்கள் கிளப்பி விடுகிற கட்டுக்கதை. என்னை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. எங்களை அன்போடு அணுகி 21 எங்களை அணுகி, குறிப்பாக மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அப்பொழுதே முயற்சி செய்தார். அப்பொழுது சில நல்ல உள்ளங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற அனுபவஸ்தர்கள் எங்களுக்காக முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் அன்றைக்கு அது நடக்காமல் போனது. இன்று மீண்டும் அமித்ஷா அவர்களை தொடர்ந்து முயற்சியினால் நாங்கள் எல்லோரும் ஓரணியில் இணைந்திருக்கின்ற வாய்ப்பு இன்று உருவாகிறது. உறுதியாக அம்மாவின் ஆட்சியை அமைப்ப நாங்கள் சபதம் ஏற்றிருக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லியிருந்தீங்க, என்னை நம்பி வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்வார், அவர்கள் எல்லாருக்குமே இடம் கிடைக்குமா, வேட்பாளர்களாக நிற்பார்கள்? பொறுமையாக இருக்குண்ணா. இன்றைக்கி தானே கூட்டணிக்கே போயிருக்க, நீங்கள் அது கிடைக்குமா? இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளார நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ தான் இன்றைக்கு தான் கூட்டணிக்கு போயிட்டு இப்போ தான் வர்றேன். பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் சரியாகவே நடக்கும். அம்மாவின் ஆட்சி உறுதியாக வரும். என்டிஏ கூட்டணி தலைமையில் தமிழகத்தில் என்டிஏ தலைமையிலான ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி அமையும் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்.